குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோ லிங்குவிஸ்டிக்ஸில் மார்ஃபாலஜியில் இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அல்லோமார்ஃப்ஸ்னால் என்ன, மார்ஃபாலஜியில் வேர்ட் ஃபார்மேஷன் எப்படி வார்த்தைகள் உருவாகின்றன என்பதை பற்றியும் நாம் இது பார்க்குறோம். இது பார்த்தாச்சுன்னா இதோட மார்ஃபாலஜி முடியுது. இப்போ அல்லோமார்ஃப்ஸ்னால் என்ன? சிம்பிள். அதாவது ஃபோனாலஜிக்கல் கண்டிஷனுக்கு உட்பட்டு, ஃபோனாலஜி அப்படின்னாவே உச்சரிப்புன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உச்சரிப்புக்கு உட்பட்டு ஒரு மார்ஃபீம் பல்வேறு விதமான மாற்றங்களை அடைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் அல்லோமார்ஃப்னு பேர். சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோனாலஜி என்கின்ற உச்சரிப்புக்கு உட்பட்டு ஒரு மார்ஃபீம் ஒன்று தான், ஆனால் ஃபோனாலஜிக்கு தகுந்தாற் போல் அது வெவ்வேறு வெவ்வேறு ரியலைசேஷனுக்கு உட்படும். அப்படி உட்பட்டுச்சுன்னா அதுக்கு தான் அல்லோமார்ஃப்ஸ் அப்படின்னு பேர். இப்போ ஒரு உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, எஸ் என்பது ஒரு மார்ஃபீம் இல்லையா? இந்த எஸ் என்ற மார்ஃபீமை கார் என்ற ஒரு ரூட் வேர்ட், ஸ்டெம், கார் என்பது ஒரு ரூட் வேர்ட், ஸ்டெம், அதோட எஸ் என்ற ஒரு மார்ஃபீமை சேர்த்திங்கன்னா கார்ட்ஸ் அப்படின்னு வருது. இந்த இடத்துல உச்சரிப்பு எப்படி கார்ட்ஸ்னு வருது. இதே மாதிரி டாகோட சேர்த்திங்கன்னா எஸ்ஸை சேர்த்தாலும் டாக்ஸ். ஓகே. ரோஸ், ரோஜா மலர், ரோஸோட எஸ்ஸை சேர்த்திங்கன்னா ரோசஸ், ROSE ப்ளஸ் எஸ் சேர்த்தா ரோஜாக்கள், ப்ளூரல் வருது. எல்லாம் ஒன்று தான். இதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த கார்ட்ஸு, டாக்ஸு, ரோசஸ் மூணுலையும் வேறு ஒன்றுமே செய்யலை, வெறும் எஸ் என்ற ஒரு மார்ஃபீமை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உச்சரிப்பில் இந்த கார்ஸுங்கிறதுல பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற உச்சரிப்பு, கார்ஸ், ஸ். ஆனால் டாகோட எஸ் சேரும்போது டாக்ஸ்ன்னு வருது பாருங்கள், இசட் சவுண்டு வருது இல்லையா? டாக்ஸ். ஆனால் கார்ஸ்ன்னு சொல்கிறதில்ல, கார்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம், எஸ் தான் அங்கே. ஆனால் டாகோட சொல்லும்போது டாக்ஸ், அப்போ இசட் வருது. இதே இது ரோஸோட எஸ் சேர்க்கும்போது ரோசஸ், அப்போ ரோசஸ், IZ வருது. ரோஸ்ன்னு வரல, இஸ்ன்னு வரல, ரோசஸ், இஸ்ஸஸ் அப்படின்னு IZ சவுண்டு வருது. இப்போது மூணுலையுமே நம்ம வெறும் எஸ் சேர்த்துருக்கோம். ஆனால் மூணுலையுமே ஃபோனாலஜி டிஃப்ரென்ஸாக வருது, ஃபோனட்டிக்ஸ் இல்லையா? உச்சரிப்பு வித்தியாசப்படுது. இந்த உச்சரிப்பு வித்தியாசப்படுறதுனால இந்த மார்ஃபீம்ஸுக்கு அல்லோமார்ஃப்ஸ்னு பேர், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் எப்பொழுதுமே ஒரு மார்ஃபீமை ப்ராக்கெட்டில் குறிப்பாங்க. இப்போ எஸ் என்ற ஒரு மார்ஃபீமை நம்ம சேர்க்குறோம் இல்லையா? அப்போ எஸ்ஸை நம்ம எப்படி குறிக்கிறோம்? ஒரு -ஹைஃபன் சிம்பிள் போட்டு எஸ் போட்டு ப்ராக்கெட் கொடுப்பாங்க. ஸோ ப்ராக்கெட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு மார்ஃபீம்னு பேர். அப்படி இல்லாமல் ரெண்டு பக்கமும் 2 ஸ்லாண்டிங் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அல்லோமார்ஃப்னு பேர். 2 மார்ஃபீம் தான், ஆனால் இது உச்சரிப்புக்கு தந்தாப்புல மாறும். ஸோ அல்லோமார்ஃபை என்ன பண்ணுவாங்க? 2 ஸ்லாண்டிக் லைன், முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்லாண்டிக் லைன் கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் அல்லோமார்ஃப்ஸ்னு பேர். இந்த அல்லோமார்ஃப்ஸ் என்பதை மார்ஃபீம் வேரியன்ட்ஸ் அல்லது மார்ஃபீம் ஆல்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லோமார்ஃப் என்றாலும் மார்ஃபீம் வேரியன்ட்ஸ் என்றாலும் மார்ஃபீம் ஆல்டரன்ஸ் என்று சொன்னாலும் ஒன்று தான். ஸோ மார்ஃபீம் தான், ஆனால் அதுலேயே வேரியஸ் ஃபோனாலஜி வருது, அதனால தான் அது மார்ஃபீம் வேரியன்ட்ஸ். அது மார்ஃபீம் தான், எஸ்ஸுங்கிறது ஒரே ஒரு மார்ஃபீம் தான், அதில் வேறு உச்சரிப்புக்கு தகுந்தாப்புல ஆல்டர்னேட்டிவாக வேறு வருது. அதனால் அதுக்கு மார்ஃபீம் ஆல்டரன்ஸ்னு சொல்லலாம், மார்ஃபீம் வேரியன்ட்ஸ்னு சொல்லலாம், அல்லோமார்ஃப்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை நெல்சன் ஃப்ரான்சிஸ் என்பவர் என்ன சொல்கிறார்னா, அல்லோமார்ஃப்ஸ் என்பது ஆர் அலைக், ஒரே மாதிரி இருக்கும், 2 வழிகளில் இது ஒரே மாதிரி இருக்கும். அதாவது in the allophones of which they are composed, அது கம்போஸ் பண்ணுகின்ற அல்லோஃபோன்ஸ் மாதிரியும் இருக்கும். அல்லோஃபோன் நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லோஃபோன்ஸ் மாதிரியும் இருக்கும், அல்லது இந்த மீனிங் விச் தே ஹேவ், அந்த மீனிங்கை பொறுத்தும் இருக்கும். ரைட். இதை பிரேசஸ்
அதாவது மார்ஃபீமை இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மார்ஃபீமை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பிரேசஸ் அல்லது ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம். ஸ்லாண்டிங் லைனை அல்லோமார்ப்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த அல்லோமார்ப்ஸ் வந்து இப்படித்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நாம் முதல் பார்த்தது ரெகுலர் அல்லோமார்ப்ஸ் அல்லது ரெகுலர் வேரியன்ட்ஸ். இப்போ இதில் இப்போ வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், மேன். இதை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு மென், கார் கார்ஸு, டாக் டாக்ஸு, ரோசஸ், வெறும் எஸ்ஸு சேர்க்குறோம். இப்போ இது மேனோட எஸ்ஸு சேர்த்து மேன்ஸ்னு வர்றதில்ல, உமனோட எஸ்ஸு சேர்த்து விமன், அப்படி எஸ்ஸு சேர்த்து உமன்ஸ்னு வர்றதில்ல. மேனை மென் ஆக்குறோம், உமனை விமன் என்று மாற்றுறோம். இதில் ப்ளூரலுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நடுவில் இருக்கிற ஏ என்ற வவல் அதை இ என்ற வவலாக மாற்றுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் அல்லோமார்ஃப் தான். இப்போ ஏ என்பது உச்சரிப்பு உமன் அல்லது மே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஈயை சேர்த்தோடனே மென் அப்படின்னு மேன் அப்படின்றது மென்னு மாறுது. அப்போ ஃபோனாலஜி டிஃப்ரென்ஸ் வருதா இல்லையா? ஸோ மேனை மென்னு மாற்றுறோம். இது மார்ஃபீம். ஆனால் இப்போ ஃபோனாலஜிலையும் டிஃப்ரென்ஸ், உச்சரிப்புலேயும் மாறுது. மேன் என்பது மென்னு மாறுது, உமன் என்பது விமன் என்று மாறுது. அப்போது ஏஐ ஈயா மாற்றும்போது உச்சரிப்பு மாறுறதுனால இது வந்து அல்லோமார்ப்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். அதனால இதற்கு பேர் ப்ராசஸ் அல்லோமார்ஃப்னு பேர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சைல்டு, இது வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தி அல்லோமார்பிக்ஸ் வேரியண்ட். இது அல்லோமார்பிக் வந்து வேரியண்ட் அல்லோமார்பிக்ஸ் அல்லது காம்ப்ளெக்ஸ் அல்லோமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைல்டுங்கிறது சம்மந்தமே இல்லாமல் கூட ஒரு ஆரியனை சேர்த்து விட்டான். இது இப்போ சைல்டோட ஆரியன் தான் சேர்க்கணும். இப்போ மேனை மென்னு ஆக்கணும், உமனை விமன்னு மாற்றுறோம். ஓகே, ஒரே ஒரு எழுத்தை மாற்றுறோம். இங்கே எதையுமே மாற்றலை, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆரியனை சேர்த்து இதான் ப்ளூரல்ன்றான் இல்லையா? அப்போ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. அதனால இது வந்து அல்லோமார்பிக் இந்த அல்லோமார்பிக் வேரியண்ட்டுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜீரோ அல்லோமார்ஃப்னால் என்ன. இப்போது ஷீப்புங்கிறது சிங்குலர், ப்ளூரலுக்கு ஷீப்பு தான் இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு எம்டியாக போடுவாங்க. இது நான் போன வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி எந்தவித சேஞ்சும் இல்லை, ஆனால் இது சிங்குலர் ப்ளூரலாக மாறுது. அதே மாதிரி கட், புட், ஷட் இது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக மாறுது. கட்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸும் அதான், அது பாஸ்ட் டென்ஸும் கட்டு தான். இப்போ இங்கே எந்த விதமான மார்ஃபீமில் அல்லது அல்லோமார்ஃபில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்படி எந்த விதமான சேஞ்சும் இல்லை, ஆனால் சிங்குலர் ப்ளூரலாக மாறிடுது, ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக மாறிடுது. இப்படி எந்த விதமான உச்சரிப்பு மாற்றமும் இல்லாமல், அதாவது எந்த விதமான ஃபோனாலஜிக்கல் சேஞ்சும் இல்லாமல், இப்போ ஷீப்புக்கு சிங்குலரையும் ஷீப்புன்னு தான் சொல்கிறோம், ப்ளூரலையும் ஷீப்புன்னு தான் சொல்கிறோம். இதில் ஏதாவது ஃபோனாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கட் தான், ப்ரெசன்ட் டென்ஸும் கட்டு தான், பாஸ்ட் டென்ஸும் கட்டு தான். ஷட் தான், ப்ரெசன்ட் டென்ஸும் ஷட்டு தான், பாஸ்ட் டென்ஸும் ஷட்டு தான். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இப்படி எந்த விதமான ஃபோனாலஜிக்கல் உச்சரிப்பு மாற்றமும் இல்லாமல் சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுறது, ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றினா அங்கே ஒரு உச்சரிப்பு மாற்றம் ஜீரோ. அதனால இதுக்கு பேர் ஜீரோ அல்லோமார்ஃப் அப்படின்னு பேர். இந்த மார்ஃபீமுக்கும் ஜீரோ மார்ஃபீம் அப்படின்னு பேர். இது எப்படி குறிப்பாங்க? ஜீரோ மார்ஃபீம் அப்படின்னா 2 எம்டி ப்ராக்கெட் இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி ஜீரோ அல்லோமார்ஃபை எப்படி குறிக்கிறது? ஒரு 2 ஸ்லாண்டிங் லைனுக்கு இடையில எம்டி ஸ்லாண்டிங் லைன் இருக்கும், அவ்வளோதான், உள்ளே ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஜீரோ அல்லோமார்ஃப். ப்ராக்கெட் போட்டிருந்தா அங்கே ஜீரோ மார்ஃபீம் அப்படின்னு பேர். ஸோ இது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அடுத்தது போர்ட்மேன்டியோ மார்ஃப். இப்போது எஸ்ஸுங்கிறது ஒரு மார்ஃப். இது என்ன பண்ணுன்னா 2-3 வேலையை செய்யுது. ப்ளூரலாகவும் மாற்றுது. அதே சமயத்தில் எஸ்ஸோ இப்போ ஈட்டுங்கிற வெர்போட சேர்த்தோம்னு வச்சிங்களேன், ஈட்ஸ், அது வெர்பும் தானே. அப்போது
ப்ரெசன்ட் டென்ஸையும் குறிக்கும். எஸ்ஸுங்கிறது ஒரே ஒரு மார்ஃபிம் தான். இது 2-3 வேலையை செய்தது அப்படின்னாக்க அதற்கு பேர் போர்ட்மேன்டியூ மார்ஃப் அப்படின்னு பேர். ஸோ போர்ட்மேன்டியூ மார்ஃப்னா என்ன? ஒரு மார்ஃபிம் பல்வேறு வேலைகளை செய்தால் அதற்கு பேர் போர்ட்மேன்டியூ மார்ஃப்னு பேர். இப்போ எஸ்ஸுங்கிறது ஒரு மார்ஃபிம். இது காரோட எஸ் சேர்ந்து கார்ஸ், டாக்ஸ் இல்லையா, அதெல்லாம் அல்ல மார்ஃப். ஆனாலும் சொல்லுங்கள், மார்ஃபிம் எஸ்ஸுங்கிற மார்ஃபிமோட காரோட எஸ் சேர்ந்து கார்ஸ் ப்ளூரலாக மாற்றுதா? அதே சமயத்தில் ஈட்டுங்கிற ஒரு வெர்போட எஸ் சேருது. அப்போ ஈட்ஸ் அதுவும் வெர்பு தானே. அப்போ ஈட்ஸ்னு கொடுத்துட்டா அது எதை குறிக்கிறது? ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. அதே சமயத்தில் ஈட்ஸ்னு வந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் இருக்கணும். ஹீ ஈட்ஸு, ஷீ ஈட்ஸு, இட்டு ஈட்ஸு. தே அப்படின்னா தே ஈட்டு தான் வரணும், ஈட்ஸ் வரக்கூடாது. அப்போ ஈட்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்குது என்று டெஃபினட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரே ஒரு மார்ஃபிம் எஸ் என்ற ஒரு மார்ஃபிம் ப்ளூரலையும் குறிக்குது, ப்ரெசன்ட் டென்ஸையும் குறிக்குது, முன்னாடி தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் தான் இருக்கணுங்கிறதையும் குறிக்குது. இப்படி ஒன்றே ஒன்று 2-3 வேலைகளை செய்யுது, 2-3 கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதனால இதற்கு பேர் போர்ட்மேன்டியூ மார்ஃப் அப்படின்னு பேர். இப்போது ஆர் என்ற ஒன்றை எடுத்துக்கோ. இந்த ஆர் என்பது பார்த்தீங்கன்னா இது 4 மார்ஃபிங் வேலையை செய்யுது. இது ஒரு பி வெர்பு. அதே சமயத்தில் ஆர் என்பது ப்ரெசன்ட் டென்ஸ். இஸ், ஆம், ஆர் இது 3மே ப்ரெசன்ட் டென்ஸு. வாஸ், வேர் 2 தான் பாஸ்ட் டென்ஸு. பி என்பது இஸ், ஆம், வாஸ், இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம் இந்த 5மே பி வெர்பு. ஸோ ஆருங்கிறது ஒரு பி வெர்பு. அதே சமயத்தில் இது ப்ரெசன்ட் டென்ஸு. அதே சமயத்தில் இது செகண்ட் பர்சன் சிங்குலராகவும் இருக்குது இல்லையா. செகண்ட் யூ என்பதில் யூ ஆர் கோயிங் டு ஸ்கூல் என்று நீ அப்படின்னு ஒரு ஆளுக்கு வரும்போதும் ஆர் பயன்படும். அதே சமயத்தில் ஃபஸ்ட் பர்சனில் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல். ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் 3லையும் ப்ளூரலாகவும் பயன்படுது. செகண்ட் பர்சனுக்கு மாத்திரம் சிங்குலராக பயன்படுது. ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. இது ஒரு பி வெர்பாக இருக்குது. அப்போ இது 4 வேலைகளை செய்யுது. அப்போது ஒரே ஒரு மார்ஃபிம் 2-3-4 வேலைகளை செஞ்சிச்சுன்னா அதற்கு பேர் போர்ட்மேன்டியூ மார்ஃப்னு பேர். ஸோ இதுதான் அல்லோமார்ஃபை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வேர்ட் ஃபார்மேஷன். வேர்ட் ஃபார்மேஷன், ஒரு வேர்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? இது ஈஸி. பொதுவாக ஒரு லாங்குவேஜ் என்பது உயிர் உள்ளது, ஒரு உயிர் உள்ள தன்மை உடையது. அதனால் இதில் புதிதாக உயிர் இருக்குது அப்படின்னாவே தினசரி அது ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சு. நீங்கள் சும்மாவே உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு முடி வளரும், கையில் காலில் நகம் வளரும், எல்லாம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்களும் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போது லாங்குவேஜுங்கிறது ஒரு லிவிங் ஃபினாமினன். அதனால் அதில் தொடர்ச்சியாக மாற்றங்களும் வளர்ச்சிகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பயன்படுத்துகின்றவர்கள் இருக்கின்ற வரையிலும் அது தொடர்ந்து வளர்ச்சி அடையும். ஒரு லாங்குவேஜ் வளர்ச்சி அடையுது அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? 8 அடி இருந்தது 10 அடி அப்படியா? புதிய வார்த்தைகள் வருது அப்படின்னு அர்த்தம். நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ புதிய வார்த்தைகள் சேருது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வார்த்தை இருந்திருக்கும், அப்புறம் 8000 வார்த்தை, 10,000 வார்த்தை, 15,000 வார்த்தை, இப்படி வார்த்தைகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கதே போகுது அப்படின்னா அது அந்த லாங்குவேஜ் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ எந்தெந்த வழிகளிலெல்லாம் வார்த்தைகள் உருவாகுது அப்படின்னா, முதல்ல காயினேஜ், நாமே ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குறது. அதாவது இப்படி ஒன்றே இல்லை, ஆனால் இப்போ ஒன்று. இப்போது ஜெராக்ஸ் போடுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜெராக்ஸ் என்கின்ற ஒரு மெஷினை ஒரு கம்பெனிக்கு தயாரிச்சிச்சு. அது கம்பெனியினுடைய பேர் ஜெராக்ஸ். அதனால் இப்போது அந்த வேலைக்கு பேர் ஜெராக்ஸ்னு பேர். எங்கே போகிறேன்? ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னா ஜெராக்ஸுங்கிற அந்த கம்பெனி மெஷினே எடுத்துகிட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஸோ ஜெராக்ஸுங்கிறது இட் இஸ் த நேம் ஆஃப் அ கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு பேப்பரில் இருக்கிறதை அதே மாதிரி இன்னொரு நகல் எடுத்து கொடுக்கறதுனால அதுக்கு பேர் ஜெராக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பேர் வந்துருச்சு.
இப்போ அந்த கம்பெனியவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நியூ வேர்டாக மாற்றிட்டீங்க. அது மாதிரி ஆஸ்பிரின் என்ற ஒரு வேர்ட். இந்த ஆஸ்பிரின் என்பது ஒரு மருந்து. இதை ஒரு கம்பெனி தயாரிச்சிச்சு, ஆஸ்பிரின் என்ற ஒரு கம்பெனி தயாரிச்சிச்சு. அதனால அது தயாரிக்கிற அந்த மருந்துக்கு பேர் ஆஸ்பிரின்னு பேர். ஸோ ஆஸ்பிரின்ன்றது ஆக்சுவலாக இட் இஸ் நாட் த நேம் ஆஃப் த டேப்லெட், இட் இஸ் த நேம் ஆஃப் தி கம்பெனி விச் மேனுஃபேக்சர்ஸ் த டேப்லெட். அதே மாதிரி நைலான் என்பது. ஸோ இந்த நைலான், ஆஸ்பிரின், ஜெராக்ஸ் இதெல்லாம் அந்த கம்பெனி தயாரிக்கிற த நேம் ஆஃப் த கம்பெனி. அதனால் இந்த கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட்டு அது அந்த வேர்டாகவே மாறிடுச்சு. இது ஒன்று. 2 எப்படியெல்லாம் புதுசாக வேர்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு கம்பெனி பேரை அப்படியே வச்சுருவோம், அவ்வளோதான். 2வது பார்த்தீங்கன்னா பாரோவிங், கடன் வாங்கிறது. இதுதான் ஒரு லாங்குவேஜுக்கு மிக மிக முக்கியமானது. இன்னொரு லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னாக்கா அதை அப்படியே அந்த வேர்டை எடுத்து பயன்படுத்திடுறது. அது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. அதனால் ஒரு வார்த்தையை, ஒரு லாங்குவேஜை ரொம்ப தூய்மைப்படுத்தக்கூடாது. நீங்கள் ரொம்ப தூய்மைப்படுத்த அது அழிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் ரொம்ப தூய்மையாக அப்படியே எப்போ பார்த்தாலும் சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு கையில் போட்டுக்கிட்டு இந்த கொரோனா வரக்கூடாதுங்கிறக்காக எதையோ சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு கையில் எதையாவது தடவிக்கிட்டே உட்காந்து 3 தடவை குளிச்சுக்கிட்டு ஏசி ரூம்குள்ளேயே உட்காந்திங்கன்னா உங்கள் உடம்பு வீணாக போயிடும். நீங்கள் அந்த மீனவனுடைய குழந்தைகள் அல்லது உழைப்பாளிகளுடைய குழந்தைகள் அந்த மண்ணிலையும் சேர்லையும் விழுந்து புரண்டு எழுந்திருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அது மாதிரி இன்னொரு லாங்குவேஜில் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அதை அப்படியே எடுத்து பயன்படுத்திக்க வேண்டியதான். நம்மக்கிட்டேயும் அதுக்கு ஒரு வேர்டு இருந்தால் அந்த வேர்டை பயன்படுத்தணும். நம்மகிட்ட ஒரு வேர்டு இல்லைன்னு வச்சுங்க, நான் புதிதாக அதை உருவாக்குறேன்னு பண்ண வேண்டியதில்லை, அதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம், தப்பு இல்லை. இப்போ சைக்கிள்ங்கிறது நாம் தயாரிக்கலை, அதை ஒருத்தன் தயாரித்தான், அதுக்கு சைக்கிள்னு பேர் வச்சுட்டான். இப்போ உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் இல்லை, ஏன்னா இப்போ தான் அது தயாரிச்சிருக்காங்க. அப்போ அதை சைக்கிள்னு அவன் பேர் வச்சுட்டான், அவன் பிள்ளைங்க அவன் பேர் வச்சுருக்கான். அதை நீங்களும் அப்படியே கூப்பிட்டு போகிறது தான் நல்லது. நான் சைக்கிள்னு சொல்ல மாட்டேன், நான் துவிச்சக்கர வண்டி, துவின்னா 2 சக்கரம், 2 சக்கரங்களை உடைய வண்டி, அதனால் துவிச்சக்கர வண்டின்னு வைப்பேன், அல்லது ஈருருளை வண்டின்னு வைப்பேன். அப்படின்னா இது காமெடியாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களை அறியாமல் அந்த லாங்குவேஜ் அழிஞ்சு தான் போகும். இப்போ எல்லோரும் இனிமேல் சைக்கிள்னு சொல்லக்கூடாது, ஈருருளை வண்டி தான் சொல்லணும், துவிச்சக்கர வண்டி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? யாராவது சொல்ல முடியுமா? சைக்கிள் எடுத்து போட்டு சீக்கிரம் விட அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது சில வேர்ட்ஸ் அப்படியே வந்துடும், அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம், அதை அப்படியே தமிழாக வச்சுக்கலாம். ஏன்னா இட் இஸ் நாட் யுவர் வேர்ட். இல்லை, ஏற்கனவே இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு இன்னொரு ஃபாரின் வேர்டை இல்லை இங்கிலீஷ் வேர்டை நீங்கள் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒன்று வேர்டு இருக்குது, அப்புறம் ஏன் நீங்கள் இன்னொரு வேர்டை நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க? யூ ஹேவ் யுவர் ஓன் வேர்ட், உங்கள்கிட்டே இருக்குது, அப்புறம் ஏன் இன்னொரு வேர்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? அது தவறு. ஆனால் உங்கள்கிட்ட இல்லாததை ஒருத்தன் கொண்டு வரான். இப்போ கம்ப்யூட்டருங்கிறத ஒருத்தன் கண்டுபிடிச்சி அது கம்ப்யூட்டர்னு பேர் வச்சுக்கலாம். அது கம்ப்யூட் பண்ணுது, அவன் கம்ப்யூட், அதனால் அது கம்ப்யூட்டர்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கணும். அதை விட்டுவிட்டு நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்படி தான் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் அதை பயன்படுத்துங்க. இல்லைன்னா இன்னொருத்தன் வச்ச பேரை அவன் பிள்ளையும் அவன் பேர் வச்சுருக்கான், அதை அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்துறீங்க, ஓகே. ஆனால் அவன் பொருள் மந்திரம் எனக்கு வேணும், அவன் வச்ச பேர் எனக்கு வேண்டாம், அதை வச்சுக்க வேணாம், என் பிள்ளை அவன் பிள்ளைக்கு நான் பேர் வைப்பேன்னா இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அது மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கவலையே பட மாட்டாங்க, இன்னொரு லாங்குவேஜை வச்சுருவான். அதனால தான் ஏன் இங்கிலீஷ் உலகத்தில் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னாக்கா, அவன் எந்த மொழிக்குள்ளே போனாலும் அந்த மொழியில் இருக்க லாங்குவேஜை வேர்டை அப்படியே எடுத்துக்குவான். அந்த ஈஸியான அந்த மனப்பான்மை, அதனால தான் இட் க்ரோஸ் எவ்ரிடே. இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மொழிகள்லேருந்து அவன் என்னென்ன வார்த்தைகளை எடுத்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அது PGTRB சிலபஸில் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கணும்னா அதுக்கு பேர் லோன் வேர்ட்ஸ்னு பேர். ஃப்ரெஞ்சிலேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு, லாட்டின்லேருந்து என்ன வந்திருக்கு, ஸ்காண்டினேவியாவிலேருந்து என்னென்ன வந்திருக்கு, ஸ்பெயின்லேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு, க்ரீக்லேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு. தமிழில் இருக்கிற வார்த்தையே நிறைய இங்கிலீஷில் போயிடும். கட்டுமரம் அப்படின்னு, அவனுக்கு கட்டுமரம்லாம் தெரியாது. சும்மா 2-3 கட்டையை ஒன்றா கட்டி அப்படியே ஒரு கட்டையை கட்டி அப்படியே தூக்கி போட்டோம். மரத்தை கட்டி அதை பயன்படுத்தினா தான் அதுக்கு பேர் கட்டுமரம்னு பேர். இது இங்கிலீஷ் ஆளுக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க இந்த மாதிரி சும்மா 2-3 மரத்தை ஒன்றோட கட்டி தூக்கி போட்டு அதில் போய்டுவான். அவன் ஈஸியான வேலை, பெரிய கப்பல்லாம் கட்டிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதிலேயே அவன் செய்வான், கட்டுமரம் கட்டிக்குவான்.
இது அவனுக்கு பார்த்தா புதுசாக இருந்துச்சு. உடனே அவன் இங்கிலீஷில் இதுக்கு ஒரு நியூ நேம் வைக்கணும்னு அவன் யோசிக்கலப்பா. இதுக்கு என்னடா பேருன்னா கட்டுமரம் அப்படின்னாங்க. கட்டுமரம்னா அவனுக்கு கட்டுமரம்னு உச்சரிக்க தெரியல. கேட்டமரம்னா உடனே அது பேர் கேட்டமரான் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டமரான் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. கேட்டமரான்னா கட்டுமரம்னு அர்த்தம். சும்மா தமிழ்லேருந்து எடுத்துக்குவான் அவன். என்ன தமிழ்ங்கிறது இத்தனோண்டு கொஞ்சோண்டு பேசுகிற மொழி, நான் அதையே நான் எடுத்துக்கணும் அப்படிலாம் எடுக்க மாட்டான். என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டில் இருக்கின்ற ஒரு மொழி, இதையே நான் எடுக்கணும் கேவலம் அப்படிலாம் எடுக்க மாட்டான். டக்குன்னு எடுத்துக்குவான். இது மாதிரி எடுத்துக்கிற வார்த்தைகள். இப்படி வார்த்தைகள் இன்னும் பிற மொழிகளிலிருந்து கடன் வாங்கப்பட்டு அப்படியே அதை இங்கிலீஷாக மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு தான் பாரோவிங், கடன் வாங்கின வார்த்தைகள். இப்போ ஆல்கஹால் என்பது அரபிக் லாங்குவேஜிலிருந்து வந்தது. கிண்டர் கார்டன், இப்போ யூகேஜி எல்கேஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஜெர்மன்லேருந்து வந்த வார்த்தை. பாஸ் அப்படிங்கிறது டச்சு மொழி. அதே மாதிரி லைலாக், வென் லைலாக் லாஸ்ட் இன் தி டோர்யார்ட் ப்ளூம்டு அப்படின்னு வால்ட் விட்மன் ஒரு கவிதை எழுதியிருக்கார் இல்லையா, லைலாக் மலர், இது பேர்சியாவிலிருந்து வந்தது. பியானோ என்பது இட்டாலியன் லாங்குவேஜிலிருந்து வந்தது. டைகூன் என்பது ஜாப்பனீஸ் லாங்குவேஜிலிருந்து வந்தது. இப்படி எத்தனையோ வார்த்தைகளை நம்ம உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி பாரோடு வேர்ட்ஸை வாங்கி அதை அப்படியே நம்முடைய வார்த்தையாக மாற்றிக்கிறது, இங்கிலீஷ்க்கு அப்படியே மாற்றிக்கிறது. இப்போது ஆஸ்டெக் லாங்குவேஜிலிருந்து நிறைய வார்த்தைகள் ஸ்பெயினுக்கு போயிடுச்சு. இப்போ பார்க்கணும், ஸ்பெயின் வார்த்தையும் கிடையாது அது. ஆஸ்டெக்லேருந்து ஸ்பானிஷ்க்கு போச்சு, ஸ்பானிஷ்லேருந்து அது அப்படியே இங்கிலீஷ்க்கு வந்துருச்சு. எடுத்துக்குவாங்க, கவலையப்பட மாட்டான். கோகோ, சாக்லேட், டொமேட்டோ இவையெல்லாம் ஸ்பெயின்லேருந்து இவங்க வாங்கினது. ஆனால் ஆக்சுவலாக அது ஸ்பெயின் மொழியும் கிடையாது, அது ஆஸ்டெக்குங்கிற ஒரு லாங்குவேஜிலேருந்து போனது. இப்படி வேறு மொழிகளிலிருந்து அப்படியே கடன் வாங்கி அப்படியே பயன்படுத்துகிற இதற்கு பேர் லோன் டிரான்ஸ்லேஷன் அல்லது கால்க் அப்படின்னு பேர். கால்க் அப்படின்னு பேர். இப்போ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்செப்ட். இதை ஜாப்பனீஸில் இருந்து பாயு ஃப்ரெண்டோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு, பாயு ஃப்ரெண்டோ அப்படிங்கிற வேர்டு, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்டுன்ட்டான். இதை சைனீஸில் வந்து மேல் ஃப்ரெண்டு, ஆண் நண்பன் அப்படிங்கிறதுனால மேல் ஃப்ரெண்டுன்ட்டான். இவன் ஜாப்பனீஸ்லேருந்து பாயு ஃப்ரெண்டோங்கிறத எடுத்து அப்படியே பாய் ஃப்ரெண்டோன்னு மாற்றிக்கிட்டான். ஸோ சைனீஸில் மேல் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது ஜாப்பனீஸில் மேன் பென்யூ அப்படின்னு இருந்ததை சைனீஸ்காரவங்க ஜாப்பனீஸ்லேருந்து அப்படியே கடன் வாங்கி மேல் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இதை அப்படியே வாங்கிக்கிறது. அடுத்தது டிரைவேஷன்ஸ், ஒன்றுலேருந்து இன்னொரு வேர்டை உருவாக்குறது. வி டிரைவ் ஃப்ரம் திஸ் வேர்ட். இப்போ பியூர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, தூய. உடனே இது கூட இம் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து இம்பியூர் அப்படின்னு ஒரு வேர்டை உருவாக்கிட்டான். ஸோ ஐஎம்ங்கிறத மாத்திரம் சேர்க்கணும், அவ்வளோதான். ஹாப்பி, முன்னாடி ஒரு அன்னை போட்டு அன்ஹாப்பி. ஹாப்பின்னா மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு புதுசாக ஒரு வேர்டு கண்டுபிடிக்கிறத விட ஏன்னா புதுசாக கண்டுபிடிக்கிங்க, இந்த என்ன ஒன்று சேர்த்து அது புது வேர்டு அர்த்தம் மாற்றிக்கலாம். இப்படி ஒரு வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டுக்கு அன்னு, இன்னு, இம்மு இந்த மாதிரி 2-3 ப்ரிஃபிக்ஸ் வச்சுக்கிட்டு எல்லா வார்த்தைகளையும் இதை மாத்திரம் முன்னாடி சேர்த்து விட்டு நெகட்டிவ் வேர்டாக மாறிப்போச்சு. இப்போ 100 வார்த்தைகள் இருக்குதுன்னு வச்சுங்க, 100 வார்த்தைக்கு 100 நெகட்டிவாக புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறத விட அப்போ நீங்கள் 100 வார்த்தை படித்தாகணும். இவன் என்ன பண்ணான், 100 வார்த்தைகளை எடுத்துக்கிட்டான், 3 முன்னாடி சேர்க்குற ப்ரிஃபிக்ஸை வச்சுக்கிட்டான். இம், இன்னு, அன்னு 3 சேர்த்தான். 3ல் பாசிபிளாக இம்பாசிபிள்னு சொல்லு, பாசிபிள் முடியக்கூடிய, இம்பாசிபிள் முடியாத, ஹாப்பி, அன்ஹாப்பி, டாலரண்ட், இன்டாலரண்ட், சம்திங் லைக் திஸ், அன்டாலரண்ட். இது மாதிரி ஒரு ரெகுலர், இர்ரெகுலர், இப்படி சில ப்ரிஃபிக்ஸை மாத்திரம் முன்னாடி சேர்த்து அப்படியே வார்த்தையை உருவாக்கிக்கிட்டான். இப்படி சில ப்ரிஃபிக்ஸு சேர்த்து உருவாக்குறது தான் டிரைவேஷன் அப்படின்னு பேர். சில இடங்களில் என்ன பண்ணான்னாக்க பின்னாடி சஃபிக்ஸ் சேர்த்துக்கிட்டான். கேர், கேர்லெஸ், கேர்ஃபுல், பாய், பாயிஷ். இது மாதிரி முன்னாடி சேர்க்குறது இல்லை பின்னாடி ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸை சேர்த்து புதிய வார்த்தைகளை, புதிய அர்த்தம். இப்போ ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி இல்லாததுங்கிறதுக்கு வேறு ஒரு புது வேர்டை உருவாக்குறதுக்கு பதிலாக அன்ஹாப்பின்னு அன்னை சேர்த்தான், அவ்வளோதான். இது மாதிரி உண்டாக்குறதுக்கு பேர் டிரைவேஷன்னு பேர். அடுத்தது காம்பவுண்டு. காம்பவுண்ட் வேர்டுங்கிறது நமக்கு தெரியும், 2 வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து காம்பவுண்ட் வேர்டு. இதில் 2 நவுனை ஒன்றா சேர்ப்பாங்க, 2 வெர்பை ஒன்றா சேர்ப்பாங்க,
2 அட்ஜெக்டிவாக ஒன்றா சேர்ப்பாங்க, அல்லது ஒரு நவுன் ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு நவுன் அல்லது ஒரு வெர்பு, வெர்போட ஒரு நவுன், இப்படியெல்லாம் சேர்த்து காம்பவுண்ட் வேர்டு உண்டாகும். இதான் காம்பவுண்ட் வேர்டு. இப்போ பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் முடிஞ்சு போச்சு. பாய் ஃப்ரெண்டு சேர்க்குறான், பாய் ஃப்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நவுன் தான், ரெண்டும் நவுன். ரைட். இப்போ நீங்கள் இதில் ஒரு டவுட் வரும். இந்த காம்பவுண்ட் வேர்டில் நடுவில் வந்து ஒரு ஐஃபன் போடுவாங்க. ஃபாதர் இன் லா அப்படின்னா ஃபாதர் ஐஃபன் இன் ஐஃபன் லா, மதர் இன் லா ஐஃபன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் காம்பவுண்ட் வேர்டு தான். ஃபாதர்னு ஒரு வேர்டு, இன்னுன்னு ஒரு வேர்டு, லான்னு ஒரு வேர்டு, ஐஃபனை போட்டு ஒரே வார்த்தை ஆக்கிட்டான், ஃபாதர் இன் லா, மாமனார் மாமியார்னு. இப்போது இதில் ஐஃபன் போடுறது எப்போ, போடக்கூடாது எப்போ அந்த வார்த்தை புதிதாக ஒரு காம்பவுண்ட் வேர்டை உருவாக்குனீங்கன்னா, இது வரைக்கும் தெரியாது, இது காம்பவுண்ட் வேர்டுனே ரொம்ப பேருக்கு தெரியாது. அதனால் ஒரு ஐஃபனை போட்டாங்க, இது காம்பவுண்ட் வேர்டுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒன்று புதிதாக உருவாக்குகின்ற ஒரு வேர்ட், அல்லது அதிக புழக்கத்தில் இல்லாத ஒரு வேர்ட். ஸோ அதிக புழக்கத்தில் இல்லை, அல்லது இப்போ தான் புதுசாக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா 2 வேர்டுக்கு நடுவில் ஒரு ஐஃபன் போடுவாங்க. இல்லை அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பழகி போச்சு அப்படின்னா ஐஃபன் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாய் ஃப்ரெண்டுங்கிறோம், கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறோம். சரி, இப்போ இன்னொன்று இருக்குது. இப்போ பாருங்கள், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இதில் ரெண்டுமே நவுன் தான். அப்போது இப்படி ஒரு காம்பவுண்ட் வேர்ட் இருக்குது. அதே மாதிரி 2 அட்ஜெக்டிவ் சேருது. இப்போ சிக்குங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இப்போது ஒரு சிக்குங்கிற ஒரு அட்ஜெக்டிவோட ஒரு மேன்கிற ஒரு நவுனை சேர்த்து விட்டோம். இது சிக் மேன் அப்படின்னு வருது. அடுத்தது 2 அட்ஜெக்டிவ் இருக்குது. ரெட்னு ஒரு அட்ஜெக்டிவ், ஹாட்னு ஒரு அட்ஜெக்டிவ். ரெட் ஹாட் இது. இப்போது ஓவர் என்பது ஒரு வேர்ட், இப்போது டூ என்பது ஒரு வேர்ட். இப்போ இந்த ஓவர் வேர்ட், ஓவர் டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் காம்பவுண்ட் வேர்ட். 2 நவுனை சேர்க்கலாம், 2 வெர்பை சேர்க்கலாம், 2 அட்ஜெக்டிவை சேர்க்கலாம், அல்லது ஒரு நவுன் ஒரு அட்ஜெக்டிவை சேர்க்கலாம், ஒரு அட்ஜெக்டிவ் ஒரு நவுனை சேர்க்கலாம், ஒரு அட்ஜெக்டிவ் ஒரு வெர்பை சேர்க்கலாம். இப்படி மாற்றி மாற்றி எதை வேணாலும் சேர்த்து நீங்கள் காம்பவுண்ட் வேர்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். சரி, நீங்கள் உருவாக்கிறீங்க. அந்த உருவாக்கின வேர்டு வந்து நவுனா அல்லது அட்ஜெக்டிவா அல்லது வெர்பா? இப்போ 2 நவுனை சேர்த்து ஒரு வேர்டை உண்டாக்குறீங்க. 2 நவுனாக சேர்ந்துருக்கிறதுனால இது நவுன். ஓகே. இப்போ பாய் ஃப்ரெண்ட் 2 நவுன், பாய் ஃப்ரெண்ட். ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே. இப்போ ரெட்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், ஹாட்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ ரெட் ஹாட் கரெக்ட். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போது சிக் மேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிக் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், மேன்கிறது ஒரு நவுன். இப்போ சிக் மேன் அப்படின்னீங்கன்னா இந்த சிக் மேன் அப்படிங்கிறது எது? இது வந்து உங்களுக்கு சிக்குங்கிறது அட்ஜெக்டிவாக இருக்குது, மேன்கிறது நவுனாக இருக்குது. இந்த சிக் மேன் என்பது அட்ஜெக்டிவாக நவுனா? ஏன்னா இதை ஒரு அட்ஜெக்டிவ் ஒரு நவுன் சேர்ந்ததில்லை. இப்படி ஒரு குழப்பம் வரும். இப்படி குழப்பம் வரும்போது அதை கண்டுபிடிக்கிற ஒரு ஈஸியான வழி இருக்குது. இந்த காம்பவுண்ட் வேர்டில் கடைசியாக, அதாவது சிக் மேன் அப்படின்னா இதில் கடைசியாக என்ன இருக்குது? மேன் இருக்குது. அந்த மேன் என்னன்னு பாருங்கள். மேன்கிறது நவுன், அதனால சிக் மேன் இஸ் அ நவுன். ரெட் ஹாட், ரெட்டில் ரெட்டும் அட்ஜெக்டிவ், ஹாட்டும் அட்ஜெக்டிவ். ஓகே, இது ரெண்டும் உங்களுக்கு அட்ஜெக்டிவ்னே தெரியல, ரெண்டுமே அட்ஜெக்டிவ். இது ரெட் ஹாட்டுங்கிறது அட்ஜெக்டிவாக என்ன, ஹாட்டுங்கிறது என்ன? ஹாட் வாட்டர். அப்போது தண்ணீரினுடைய ஒரு குணாதிசயத்தை சொல்லுது. அப்போ ஹாட்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அதனால் ரெட் ஹாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓவர் டூ அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஓவர் டூ அப்படிங்கிறதுல ஓவர் டூ என்பது என்ன? வெர்பு, அதனால் ஓவர் டூ என்பதும் ஒரு வெர்பு தான். ஸோ ரைட் சைடு கடைசியில் என்ன இருக்கோ அது நவுனாக இருந்தால் இந்த காம்பவுண்ட் வேர்டு ஒரு நவுனு, இது வெர்பாக இருந்தால் அது வெர்பு, அட்ஜெக்டிவாக இருந்தால் அது அட்ஜெக்டிவ். இப்படி தான் நீங்கள் இதை சொல்லணும். இந்த காம்பவுண்ட் வேர்டு 2 வார்த்தை சேர்ந்து தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 3 வேர்டு, 4 வேர்டு, 5 வேர்டு, 6 வேர்டு சேர்ந்து கூட ஒரு காம்பவுண்ட் வேர்டு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செயில் போட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செயில் போட் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. இதோட ரிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செயில் போட் ரிக்கிங் என்பது ஒரு காம்பவுண்ட் வேர்டு தான். இப்போ இந்த செயில் போட் ரிக்கிங் டிசைனை ஒன்று சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இது 4 சேர்ந்து ஒரே ஒரு காம்பவுண்ட் வேர்டு தான், செயில் போட் ரிங்கிங் டிசைன்.
இந்த செயில் போட் ரிக்கிங் டிசைனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ செயில் போட் ரிக்கிங் டிசைன் ட்ரைனிங் ஒரே காம்பவுண்ட் வேர்டு. இதோட ட்ரைனிங் கொடுக்குற சென்டர் அப்படின்னு சேருதுன்னு வச்சுங்க. செயில் போட் ரிக்கிங் டிசைன் ட்ரைனிங் சென்டர் என்பது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. அப்போ ஒரு காம்பவுண்ட் வேர்டு என்பது 2 வார்த்தை தான் இருக்கணும். பொதுவாக 2 தான் இருக்கும். ஆனால் அது 2 தான் இருக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. 3 வார்த்தை 4 வார்த்தை 5 வார்த்தை சேர்ந்து கூட இருக்கலாம். இதுதான் நீங்கள் காம்பவுண்ட் வேர்டை தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, பொதுவாக காம்பவுண்ட் வேர்டுங்கிறது இங்கிலீஷ்லையும் ஜெர்மன் லாங்குவேஜ்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்சை பொறுத்த வரையிலும் ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின், ஸ்பானிஷ் இந்த 2லையும் காம்பவுண்ட் வேர்டு அவ்வளவா இருக்காது. இங்கிலீஷ்லேயும் ஜெர்மன்லேயும் காம்பவுண்ட் வேர்டு நிறைய இருக்கும். அடுத்தது டியூப்ளிகேஷன். டியூப்ளிகேஷன் அப்படிங்கிறது, டியூப்ளிகேட் அப்படின்னா ஒன்று மாதிரியே இன்னொன்று இருக்கும். அது மாதிரி 2 ரூட் வேர்டை எடுத்துக்கிறது, ஒன்று மாதிரியே இன்னொரு வேர்டையும் சேர்த்துக்கிறது, 2ஐயும் சேர்த்து பயன்படுத்துகிற ஒரு வேர்டு, அதுக்கு தான் டியூப்ளிகேஷன் பேர். ஒரு வேர்டு ஒரு ரூட் வேர்டு அல்ல ஒரு ஸ்டெம். இந்த ஒரு ரூட் வேர்டுக்கு பக்கத்தில் இன்னொரு அதே ரூட் வேர்டை போடுறது, அல்லது சின்ன ஆல்ட்ரேஷன், ஒரு சின்ன ஆல்ட்ரேட் பண்ணி இன்னொன்று அதை பயன்படுத்துறது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு டிப். டிப் டிப் அப்படிங்கிறத விட டிப்பை அந்த ஐயை ஓவாக்கி டிப்டாப், ரொம்ப டிப்டாப்பாக வராண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ டிப்டாப் அப்படின்னு சொன்னால் இது டிப்புனுடைய ஒரு டியூப்ளிகேட் தான் டாப். அதுவும் டிப்பு தான், ஆனால் சின்ன மாற்றம். பிரெயின் ட்ரைன் அப்படின்றான். பிரெயின் ட்ரைன் அதாவது நம்ம நாட்டில் இருக்க படித்தவன்லாம் வெளிநாட்டுக்கு போயிடறான் அப்படிங்கிறத பிரெயின் ட்ரைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரெயின் ட்ரைனில் பார்த்தீங்கன்னா பிரெயின் தான், ஆனால் அந்த பிரெயினில் இருக்கிற பிஎட்டின்னு மாற்றிடுறான். சின்ன மாற்றங்களோட அப்படி சேர்த்துட்டான்னா இதற்கு பேர் டியூப்ளிகேஷன் அப்படின்னு பேர். இப்படி டியூப்ளிகேஷன் மூலமாகவும் நிறைய நமக்கு புதிய வார்த்தைகள் தோன்றும். அடுத்தது பேக் ஃபார்மேஷன். பேக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு நியூ வேர்டை ஒரு பெரிய வார்த்தையில் இருக்கிற ஒரு பெரிய வார்த்தையை அப்படி கட் பண்ணிட்டு ஒரு சின்ன வார்த்தையை உருவாக்கி பயன்படுத்துறது, அதுக்கு தான் பேக் ஃபார்மேஷன் அப்படின்னு பேர். இப்போது டொனேஷன் அப்படின்னு இருக்குது. டொனேஷனில் இருக்கிற இதை சின்னதாக அந்த ஐஓஎனை கட் பண்ணிவிடுவான். கட் பண்ணிவிட்டு ஒரு ஈயை சேர்த்துட்டான்னு வச்சுங்க, டொனேட், அது வெர்பாக மாறிடுச்சா இல்லையா. இப்போ டொனேஷன் என்றால் நன்கொடை. நன்கொடை கொடுத்தல் என்பது வெர்புக்கு ஒரு புது வார்த்தையை சேர்க்காமல், புது வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு இருக்காமல் அதில் இருக்கிற ஐஓஎனை கட் பண்ணிவிட்டு ஒரு ஈ சேர்த்துக்கிட்டான், டொனேஷன், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கிறதுல ஐஓஎனை கட் பண்ணிவிட்டு ஆப்ட் அப்படி மாத்திரம் வச்சுக்கிறது. ஒன்று லைட்டாக ஏதாவது பின்னாடி சேர்க்கறது அல்லது சேர்க்காமல் அப்படியே கூட வச்சுக்கோம். அது மாதிரி பேக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பேக் ஃபார்மேஷனை ஆப்ஷன், ஆப்ட், டொனேஷன், டொனேட், இப்படி வர்றதுக்கு பேர். அடுத்தது பாருங்கள். அடுத்தது இந்த பேக் ஃபார்மேஷன்லேயே ஒரு டைப் இருக்குது, அதுக்கு பேர் ஹைப்போகாரிசம்ஸ் அப்படின்னு பேர். இது ஆஸ்திரேலியாவிலையும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் ரொம்ப அதிகம். ஆஸ்திரேலியாவிலையும் இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. பிரிட்டன் இங்கிலீஷ்லையும், ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து தான் இங்கிலீஷ் தான், பிரிட்டன்லையும் இங்கிலீஷ் தான், அமெரிக்காவும் இங்கிலீஷ் தான். ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்லையும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த ஹைப்போகாரிசம் என்கின்ற ஒரு பேக் ஃபார்மேஷன். இதுவும் பேக் ஃபார்மேஷன் தான், குறைக்கிறது. இப்போது மூவி பிக்சர் அப்படிங்கிறதுல பிக்சரை கட் பண்ணிவிட்டு வெறும் மூவி அப்படின்னு மாத்திரம் சொல்லுவான். மூவி பிக்சர் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா திரையில் படம் நகராது. திரையில் படம் நகர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மூவி பிக்சர்னு பேர். மூவ் ஆகுறதுனால அது மூவி பிக்சர். பிக்சர்னால் படம் நவுறுது, இந்த டான்ஸ் ஆடுது, இந்த பக்கம் சண்டை போடுது, கத்துது, எல்லாம் செய்யுது இல்லையா, மூவ் ஆகுது. அதனால அதுக்கு பேர் மூவி பிக்சர்னு. அந்த காலத்தில் அந்த பிக்சர் படம் நகருது, அதனால் அது மூவி பிக்சர்னா. அப்புறம் காலப்போக்கில் அது பிக்சரை கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சினிமாவை மூவி அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி டெலிவிஷனில் அந்த விஷன் என்பதை கட் பண்ணிவிட்டு ஒன்றை சேர்த்து டெலி அப்படின்ட்டான். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்லேயும் டெலின்னு போட்டால் டெலிவிஷன் ஒத்துக்குவாங்க. மற்றபடி அமெரிக்கன் இங்கிலீஷில் போய் இது சொன்னால் ஒத்துக்க மாட்டான். ஈவன் இந்தியன் இங்கிலீஷ்லேயும் டெலிவிஷனுக்கு டெல்லின்லாம் யாரும் சொல்கிறதில்ல, டெலிவிஷன் தான் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கு ஹைப்போகாரிசம்ஸ்னு பேர். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்லேயும் அதிகமாக இருக்கும். அடுத்தது கன்வர்ஷன். கன்வர்ஷனுங்கிறது
ஒரு நவுனை அப்படியே வெர்பாக யூஸ் பண்ணிக்கிறது, அல்லது ஒரு வெர்பை அப்படியே தூக்கி நவுனாக யூஸ் பண்ணிட்டு போகிறது. ஒரே ஒரு வேர்டு தான், ஆனால் ஒரே வேர்டையே நவுனாகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க, வெர்பாகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க, என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்குவான். அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கன்வர்ஷன்னு பேர். இப்போது ஐ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னா நான் தண்ணீர் குடிக்கிறேன். இந்த இடத்துல தண்ணீர் என்பது ஒரு நவுன், ஒரு திரவத்தின் பெயர். அதே சமயத்தில் ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், நான் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன்னு வருது. இங்கே ஐ வாட்டர் த பிளான்ட்னு சொல்லும்போது நான் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன்னு வருது. இந்த இடத்துல வாட்டர் என்பது வெர்பாக மாறுது. இப்போ வாட்டருங்கிறது ஒன்று தான், ஆனால் நவுனாகவும் பயன்படுத்திக்கலாம், வெர்பாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒரே வேர்டை நவுனு, வெர்பு, அட்ஜெக்டிவ்னு மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இதற்கு பேர் கன்வர்ஷன்னு பேர். இப்போது ஐ கெஸ் வாட் யூ திங்க், நீ என்ன திங்க் பண்ணுறேன்னு எனக்கு கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ கெஸ், ஐ கேன் கெஸ் இல்லையா, ஐ கேன் கெஸ், ஐ கெஸ் வாட் யூ திங்க். இந்த இடத்துல கெஸ் என்பது வெர்பு, நான் சிந்திக்கிறேன் என்ற சிந்திக்கிற செயலை குறிக்குது வெர்பு. அடுத்தது திஸ் இஸ் எ ஃபைன் கெஸ், இது அருமையாக கெஸ் பண்ணியிருக்காரா, நீ ரொம்ப ஃபைனாக கெஸ் பண்ணிட்ட அப்படின்னு திஸ் இஸ் எ ஃபைன் கெஸ் அப்படின்னு இந்த இடத்துல கெஸ்ஸை நவுனாக பயன்படுத்துகிறோம். ஸோ கெஸ்ஸுங்கிற ஒரே ஒரு வேர்டு தான், ஆனால் நவுனாகவும் பயன்படுத்தலாம், வெர்பாகவும் பயன்படுத்தலாம். இது மாதிரி பயன்படுத்துறது தான் என்னென்னு பேர், கன்வர்ஷன்ஸ்னு பேர். ஸோ ஒரு வேர்டை நவுனாகவோ வெர்பாகவோ அட்ஜெக்டிவாகவோ மாற்றி மாற்றி பயன்படுத்திங்கன்னா தட் இஸ் கால்ட் கன்வர்ஷன். அடுத்தது கிளிப்பிங் அல்லது ஷார்ட்டனிங். கிளிப் அப்படின்னா கட் பண்ணிடுறது, ஷார்ட் சுருக்கமாக சொல்கிறது. ப்ரொஃபஸர் அப்படின்னு நீளமாக சொல்கிறத விட PROFன்னு எழுதினாவே யாரும் பார்த்தா ப்ரொஃப் அப்படின்னு சொல்லிடுவான், ப்ரொஃபஸர்னு சொல்லிடுவான். லெபார்ட்டரி அப்படின்னு சொல்கிறதுல லேப், எங்கே போயிட்டுருக்க, லேபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். பிரேசியர்னு யாரும் BRASSIERE பிரேசியர்னு ஒருத்தனை எழுத சொன்னீங்கன்னா 10 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 3 பேர் டெஃபினட்டாக தப்பாக தான் எழுதுவாங்க. ஏன்னா ப்ரா அப்படின்னு ப்ரான்னு தான் உங்களுக்கு பழகியிருப்பாங்க. பிரேசியர்னு சொல்ல தெரியும், ஆனால் பிரேசியருக்கு ஸ்பெல்லிங் சொல்ல தெரிஞ்சிங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அதை யாரும் பயன்படுத்தலை. அப்போ பிரேசியர் என்பதை ப்ரா அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இப்போ ப்ராங்கிறது ஒரு வேர்டாகவே மாறிப்போச்சு. பிரேசியர்னு சொல்லலாம், ப்ரான்னு சொன்னாலும் யாரும் என்ன தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறதில்ல. லெபார்ட்டரின்னு சொல்லலாம், லேப்னு சொன்னாலும் ரைட்டு தான். அது மாதிரி இப்போ டாக்டர், எக்ஸாமினேஷன் என்பதை எக்ஸாம் அப்படின்னு சொல்லிடுவான். மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா போதும், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில அப்ரிவியேஷனே என்ன ஆகிடும்னா அப்படியே ஆகிடும். இப்போ டிஆர் என்ன எழுதிட்டு டாக்டர் அப்படிங்கிறத டிஆர்னு எழுதுனா போதும். இப்போ டிஆர்னு எழுதிட்டு இதை என்னென்னு உச்சரிப்பீங்க, டிஆர்னா உச்சரிப்பீங்க, டாக்டர்னு தான் உச்சரிப்பீங்க. இப்போ டாக்டர் ஃபாஸ்டஸை டிஆர் போட்டு ஃபாஸ்டஸ்ன்னு போட்டால் இதை எப்படி நீங்கள் படிப்பீங்க, டிஆர் ஃபாஸ்டஸ்னால் படிப்பீங்க, டாக்டர் ஃபாஸ்டஸ் தானே படிக்கிறோம் அதை. அப்போது டிஆருங்கிறது டாக்டர்னு எல்லாருக்கும் தெரியுது, அப்போ டிஆர்னு போட்டால் போதும். இதுதான் கிளிப்பிங்னு பேர். டாக்டர் என்பதை அப்படி கிளிப் பண்ணி கட் பண்ணி ஷார்ட் பண்ணி டிஆர்னு சொல்லி விட்டான். இப்போது மிஸ்டர் பம்பிள்சூ அப்படின்னு சொல்கிறோம். மிஸ்டர் அப்படின்னு எம்ஆர்னு போட்டால் போதும், MISTRனு போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எம்ஆர்னு எழுதியிருந்தாலும் நீங்கள் படிக்கும்போது எப்படி படிப்பீங்க, மிஸ்டர் தான் படிப்பீங்களே ஒழிய MR ராஜேந்திரன் அப்படின்னா சொல்லுவீங்க. அவரையா மிஸ்டர் ராஜேந்திரன்னு உச்சரிப்பீங்க, ஆனால் எழுதும்போது பார்த்தீங்கன்னா MR போட்டு ஒரு புள்ளியை வச்சு ராஜேந்திரன் எழுதிடுவீங்க, ஆனால் படிக்கும்போது அப்படி. இப்போ MB மெகாபைட், எத்தனை மெகாபைட் அப்படின்னு சொல்கிறத MBன்னு போட்டால் போதும், ஆனால் படிக்கும்போது இத்தனை MBன்னு சொல்லுவாங்க, ஆனால் மெகாபைட்டை தான் அது குறிக்கும். அது மாதிரி ஒரு ஸ்பெல்லிங்கை ஷார்ட் பண்ணுறது, ஒரு வேர்டையே அப்படி கட் பண்ணுறது, இதற்கு பேர் தான் கிளிப்பிங் அல்லது ஷார்ட்டனிங்னு பேர். இன்னொன்று அக்ரோனிம். அக்ரோனிம்ங்கிறது இதுக்கு இன்னொரு பேர் ஆல்ஃபபெட்டிசம். ஆல்ஃபபெட்டிசம் என்றாலும் அக்ரோனிம் என்றாலும் ஒன்று தான். ஆல்ஃபபெட்டிசம் அப்படின்னா இந்த வேர்ட்ஸினுடைய முதல் எழுத்தை மாத்திரம், ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை மாத்திரம் எடுத்துக்கிறது. இப்போ CD கம்பேக்ட் டிஸ்க், கம்பேக்ட் டிஸ்க்குங்கிறத கம்பேக்ட்லேருந்து சியையும் டிஸ்க்லேருந்து டியையும் எடுத்து CDன்னு சொல்லிடுவான். இதுதான் ஆல்ஃபபெட்டிசம் அல்லது அக்ரோனிம். VCR வீடியோ கேசட் ரெக்கார்டர் என்பதை VCR அப்படின்னு ஒவ்வொரு வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை மாத்திரம் எடுத்து பயன்படுத்துவான். IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் இந்தியன்லேருந்து I, இன்ஸ்டியூட்லேருந்து I, டெக்னாலஜிலேருந்து T எடுத்து IITன்னு பயன்படுத்திடுவான். இது மாதிரி பயன்படுத்துவாங்க. பொதுவாக அக்ரோனிம்ங்கிறது அது ஒரு வேர்டு, ஒரு சிங்கிள் வேர்டாக யூஸ் பண்ணிவிடுவோம். இப்போது
லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் என்பதில் முதல் வார்த்தையை மாத்திரம் எடுத்து லைட்லேருந்து எல், ஆம்ப்ளிஃபிகேஷன்லேருந்து ஏ, ஸ்டிமுலேட்டட்லேருந்து எஸ், எமிஷன்லேருந்து இ, ரேடியேஷன்லேருந்து ஆர், இதை சுருக்கி லேசர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ லேசர்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இதுக்கு பின்னாடி இது லேசர் என்பது லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷனை குறிக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுவும் அப்படி தான், இதுவும் ஆல்ஃபபெட்டிசம் தான். எல்லா வேர்ட்ஸில் இருக்க முதல் எழுத்து மாத்திரம் ஒன்றா சேர்த்து அதையே ஒரு வார்த்தை மாதிரி ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் அக்ரோனிம்னு பேர். இப்போ லேசர் அப்படின்னா இப்போ மிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் எம்ஆர்னு தான் வைக்கிறோம். சிடி கம்பேக்ட் டிஸ்க்குன்னு சொன்னாலும் அதை சிடின்னு தான் சொல்கிறோம் இல்லையா? இப்போ இதை லேசர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையாக உச்சரிப்பே லேசர், ரேடார், ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங், அதுதான் ரேடார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறோம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், பின்கோட், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இதை பின் எழுதிட்டியா அப்படின்னா நமக்கு தெரியும் பின்னுனா என்ன, பின்கோடுன்னு அர்த்தம் தெரியும். இதுதான் அக்ரோனிம்னு பேர். ஸோ ஏடிஎம் இஸ் அ நியூ வேர்ட், பின் இஸ் அ நியூ வேர்ட், ரேடார் இஸ் அ நியூ வேர்ட். ஆனால் ரேடாருங்கிறது ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங்கை குறிக்குது. ஆனால் நம்ம அப்படி சொல்கிறதில்ல, ரேடார்னு சொன்னாவே போதும், லேசர்னு சொன்னாவே போதும். யாரும் போய் லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் சொல்கிறது இல்லை. இது மாதிரி சொல்கிறதுக்கு அக்ரோனிம்னு பேர். இப்போ பாருங்கள், லேசர்னு ஒரு நியூ வேர்டு வந்துருச்சு, ரேடார்னு ஒரு நியூ வேர்டு வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏடிஎம், எங்கே போகிறீங்க, ஏடிஎம் போகிறேன்னு சொல்கிறோம். அப்போ ஏடிஎம்னு ஒரு வேர்டு வந்துருச்சு இல்லை. யாரும் வந்து பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்கிறதில்ல, பின்னு ஒரு வேர்டை பயன்படுத்த ஆரம்பிச்சு அது ஒரு வேர்டாகவே நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பிளெண்டிங். பிளெண்டிங் அப்படின்னா மிக்சிங்னு பேர். ரெண்டு வார்த்தைகள் ஒன்றுடன் ஒன்று மிக்ஸ் ஆகி ஒரு புது வார்த்தையை உருவாக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிளெண்டிங் அப்படின்னு பேர். அப்படி பிளெண்ட் பண்ணும்போது அது ஒரிஜினல் வேர்டை தெரிகிற மாதிரியும் இருக்கலாம், தெரியாத மாதிரியும் இருக்கலாம். சில சமயங்கள் அது தெரியும், தெரியாது. இப்போது ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ரெண்டையும் சேர்த்து ஸ்மாகுன்றோம். ஸ்மாக் அப்படின்னா ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக். அது மாதிரி மோட்டல். இப்போ நீங்கள் ஹைவேயில் மோட்டர் வண்டியில் போய்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நடுவில் ஒரு டீ குடிக்கணும்னு போல தோணுது. ஒரு 300 கிலோமீட்டர் ஹைவேஸ். இப்போ நமக்கு தெரியாது, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் நிறைய வந்து வில்லேஜஸ் நடுவில் இருக்கும். இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ், இப்போ அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை விட 5 மடங்கு அதிகமான இடம், நம்ம நாட்டில் விட 5 மடங்கு பெரிய நாடு. ஆனால் நம்ம நாட்டை விட 5 மடங்கு குறைவான ஜனத்தொகை. அப்படின்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில ஒரு 200 கிலோமீட்டர் வந்து ஒன்று கூட இருக்காது, ஒரு சின்ன கிராமம் கூட இருக்காது. இப்போ நீங்கள் டீ குடிக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுவோன்னா 200 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படின்னாக்கா நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருப்பான். அது ஹோட்டல் கிடையாது, அதுக்கு பேர் மோட்டல். ஏன்னா அங்கே வந்து நடந்து போகிறவங்களாம் அங்கே போக மாட்டாங்க. இப்போ ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு 2 வீலரில் போயிடுவான், சைக்கிளில் போவான், சும்மா பக்கத்தில் அடுத்த தெருவில் இருக்கும், நம்ம போய் ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு வந்துடுவோம், அது ஹோட்டல். இது வந்து மோட்டாரில் ஹைவேஸில் போகிறவங்க மாத்திரம் கொஞ்சம் நிறுத்தி இளைப்பாறிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது டீ சாப்பிட்டு அல்லது டிஃபன் சாப்பிட்டு போகிறதுக்காக உள்ளது, அதுக்கு மோட்டல்னு பேர். அது மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல். அதே மாதிரி எஜுகேஷன், கல்வியும் இருக்கணும், பொழுதுபோக்கும் இருக்கணும். எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட், அது எடுடெயின்மெண்ட் அப்படின்றான். பைனரி டிஜிட் அப்படிங்கிறதான் கம்ப்யூட்டரில் பிட் அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ட் மனுஃபேக்சர். ஒரு புதிதாக ஒரு வேர்டையே நீங்கள் மனுஃபேக்சர் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது. அதுக்கு வந்து இதுக்கு வந்து எதுவும் கைடிங் பிரின்சிபிள்லாம் கிடையாது, இப்படி தான் இருக்கணும். இப்போ ஸ்மாக்கு ஸ்மோக் ப்ளஸ் ஃபாகு ஸ்மாக்னு சொல்லிடுறோம் இல்லையா, அது மாதிரிலாம் கைடிங் பிரின்சிபிள்லாம் கிடையாது. சும்மா ஒரு வேர்டை சொல்லிவிடுவோம், அவ்வளோதான். இப்போது பேராசூட் ப்ளஸ் பலூன், இதை பேரலூன் அப்படின்றோம். நைலான் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லுவாங்க. ஜெர்மனியிலேருந்து என்ஒய்யும் லண்டன்லேருந்து எல்1 எடுத்து நைலான்னு வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நைலான் NYLON, இது ஜெர்மனிலையும் லண்டன்லையும் ஒரே சமயத்தில் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைபர், அந்த செயற்கை நூலிலையை ஒரே சமயத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜெர்மனிலையும் லண்டன்லையும். அப்போ பேர் வைக்கும்போது நாங்கள் தானே கண்டுபிடிச்சோம், என் பேர் நாங்கள் சொல்கிற பேருன்னு இருக்கான் ஜெர்மன்காரன், இல்லை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், நாங்கள் சொல்கிற பேருன்னு இருக்கான் லண்டன்காரன். சரிடா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து 2 பேர் பேரையும் கம்பைன் பண்ணிக்குவோம் அப்படின்னாங்க.
அப்படி வரும்போதும் சண்டை வந்துருச்சு. என் பேரில் இப்போ உங்கள் நாட்டில் பாதி, என் நாட்டில் பாதி. ஜெர்மனி அப்படிங்கிறதுல ஓ நாட்டில் பாதிய பேர் வச்சுக்க, லண்டனில் கண்டுபிடிச்சதுனா ஓ நாட்டினுடைய பாதி பேர் எடுத்துக்குவான். அப்படிங்கும்போது இப்போ அந்த வார்த்தையின் முதல் பகுதி எங்கள் நாட்டு பேர் தான் இருக்கணும்னு சண்டை வந்துருச்சு மறுபடியும். அப்போ எடுத்துக்குவோம். ஓ நாட்டின் ஃப்ரண்ட்டை எடுத்துக்குவோம், ஃபஸ்ட்டில் வச்சுக்குவோம். ஓ நாட்டின் பின்பகுதியை எடுத்துக்குவோம், கடைசியில் வச்சுக்குவோம். அப்படின்னா அப்போது நைலான் அப்படிங்கிறது ஜெர்மனி என்ற நாட்டினுடைய பின்பகுதியை முன்னாடி வச்சு நை, லண்டனுடைய லன் முன்பகுதியை இதில் பின்னாடி போட்டான், நைலான் அப்படின்னு வச்சுட்டான். ஸோ இதுக்கு ரூலெல்லாம் கிடையாது, சும்மா வச்சுக்குவோம். அது மாதிரி பேராசூட் ப்ளஸ் பலூன் பேரலூன், டாக் டவ் ப்ளஸ் ஹாக் டாக், இது மாதிரியாக வச்சுது. ரயான், டஃப்லான், இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இன்னொரு டைப் இருக்குது, அது பேர் மல்டிபிள் ஃபார்மேஷன் பேர். இப்போ 11 வகையில் வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். இதில் 11 வகையில் 2-3 வகையை சேர்த்து புதுசாக ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் மல்டிபிள் ஃபார்மேஷன்னு பேர். இப்போது ஸ்னோ பால்டு அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்னோ பால்டுங்கிறதுல ஸ்னோவும் பாலும் சேர்ந்தா காம்பவுண்ட் வேர்டு இல்லையா? அது காம்பவுண்ட் வேர்டுங்கிற மெத்தடில் ஸ்னோ பால். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னோ பால்ங்கிறது அப்படியே வெர்பாக கன்வெர்ட் பண்ணுறான். ஸ்னோ பால்ங்கிறத வெர்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈடி சேர்த்துட்டு அதை வெர்பாக அப்படியே கன்வெர்ட் பண்ணுறான். அப்போ கன்வர்ஷன். ஸ்னோ பால்ங்கிறது காம்பவுண்ட் வேர்டு ஃபார்மில் வருது, ஈடி சேர்த்தா கன்வர்ஷன் மெத்தடில் வருது. அப்போ நவுனு உங்களுக்கு வெர்பாக மாறிடுது. ஸோ இதில் காம்பவுண்டிங் வேர்டு மெத்தடும் இருக்குது, கன்வர்ஷன் மெத்தடும் இருக்குது. இப்படி 2-3 மெத்தட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் மல்டிபிள் ஃபார்மேஷன்னு பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் மார்ஃபாலஜி. இப்போ மார்ஃபாலஜியில் 4 மார்ஃப்னா என்ன, மார்ஃப்ஸ்னா என்ன, மார்ஃபீம்னா என்ன, அல்லோமார்ஃப்ஸ்னா என்ன, மல்டிபிள் ஃபார்மேஷனா என்ன. ஸோ இந்த 4ம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மார்ஃபாலஜியில் உங்களுக்கு தரவு நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். தேங்க்யூ.